friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிறுபருப்பு சாம்பார். இந்த சிறுபருப்பு சாம்பார் வந்து உங்களுக்கு காலை டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல் இது கூடலாம் வெச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த சிறுபருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் வந்து 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துர்க்கேன். சிறுபருப்புக்கு அப்படியே பாதி குவாண்டிட்டி 50 கிராம் தோரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை இந்த மாதிரி மெலிசா வெட்டிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி. சாம்பாருக்கு வந்து வெங்காயத்தோட தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம். அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் 1-2 வந்து வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன், இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. சிறுபருப்பையும் தோரம்பருப்பையும் வந்து நல்லா ஒரு 3 தண்ணி அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும், நல்லா கொலையே வேகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது சிறுபருப்பு, தோரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சாச்சு. ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். ப்ரெஷர்லாம் கூட போயிடுச்சு. இப்போ திறக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசியாக இருக்கணும். தக்காளியில் கூட இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொலைய வெந்திருக்கணும். பருப்பு தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த சாம்பார் வைக்கும் போது காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஊற்றி சாப்பிட முடியாது. இட்லி தோசையிலலாம் சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் காரம் வந்து மீடியமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க காரம் வந்து மீடியமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து மசிச்சாச்சு பருப்பை. இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரையே வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாம்பார் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாம்பார் சேர்த்தாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி இல்லை, மீடியமாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி.
இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வர வரையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இட்லி தோசை மேலே ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போது சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.